எல்லாருக்கும் வணக்கம். உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு 2வது ஆகஸ்ட் 2026. நம்ம இந்த நானும் ஐடிக்காரன் தான்ற ஒரு நிகழ்ச்சி இந்த சேனல்ல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி டீம்னா என்ன, ஒரு ஐடியோட டீம் எப்படி ஒர்க் பண்ணுது, ஐடியோட பேக் போன் என்ன, ஒரு என்விரான்மெண்டலா குளோபலா ஒரு ஐடி எப்படி இயங்குதுன்றத நம்ம பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஐடில வந்து பாத்தீங்கன்னா என்ன காமனா ஒரு கன்செப்ஷன் இருக்கு, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கு, ஒரு மித்து போயிட்டு இருக்குன்றதும் லாஸ்ட் 2 வீடியோ பார்த்திருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா உங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ நீங்க பண்ணலாம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு ஃபீட்பேக்கும் என்னோட வீடியோ குவாலிட்டி அண்ட் ரெக்கார்டிங்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், நாலேஜ் பேஸ் எக்ஸ்ட்ரா ஷேர் பண்றதுக்கும் கண்டிப்பா உதவுனாம இருக்கும். உங்களோட ஒரு லைக்கும் என்னோட சப்போர்ட்டுக்கான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஒரு ஓவர்வியூல. ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா மொழி. மொழின்றது நம்ம ஒருத்தங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுன்றது ஒரு மொழி மூலியமா கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ இந்த டெஃப் அண்ட் டம்ப் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைன் லாங்குவேஜ்ல வந்து கம்யூனிகேட் பண்றது ஒரு லாங்குவேஜ் தான். இப்போ உங்களுக்கு தமிழ் தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு மராத்தி தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு கன்னடா தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு தெலுங்கு தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான். இட்ஸ் பேசிக்கலி ஒரு கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு எனக்கு சாப்பிட இது வேணும்னு சொன்னா அவருக்கு அந்த லாங்குவேஜ் புரிஞ்சு அவர் என்ன வேணும்ன்றதை பதிலுக்கு இன்டர்பிரட் பண்ணுவார். ஸோ இதுதான் லாங்குவேஜ்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொண்டு சொல்லலாம் நம்ம. இதே மாதிரி ஒரு மிஷின் கிட்ட போயிட்டு ஹே எனக்கு ஒரு பர்டிகுலர் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுப்பியான மிஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா மிஷினுக்கு தேவை என்னன்னா 0 and 1 பைனரி ஒரு கோடு மட்டும்தான். அந்த பைனரி லாங்குவேஜ்ல கொடுத்தாதான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த பைனரி லாங்குவேஜ்ல எடுத்துக்கிறதுக்காக தான் ஒரு இன்டர்பிரேட்டருக்காக வந்து பாத்தீங்கன்னா கோடிங் லாங்குவேஜ் வந்து இன்வைட் பண்ணாங்க நாங்க. ஸோ இந்த இன்வைட் பண்ண இந்த கோடிங் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அது என்னன்றது அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். முதல்ல ப்ரோக்ராம் லாங்குவேஜ் என்னன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஸோ தட் அது என்ன ஒர்க் பண்ணுன்றதுக்கு நம்ம வந்து ஒரு கோட மூலியமா வந்து அதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் நம்ம. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரி ஒர்க் ஆகுன்றத நம்ம வந்து பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு பேங்கிங் வெப்சைட் டெவலப் பண்றேன் அப்படின்னா ஒரு பேங்கிங் வெப்சைட்ல என்ன இருக்கும், ஒரு லாகின் பேஜ் இருக்கும், லோன் பேஜ் இருக்கும், அக்கௌண்ட் பேஜ் இருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், ஆடி இருக்கும், அசட்ஸ் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். அதை நீங்க பிளெயின் இங்கிலீஷ்ல எழுதுனா அந்த பர்டிகுலர் ரோபோட்டுக்கோ மிஷினுக்கோ தெரியாது. அதுக்கு என்ன பண்றோம், நம்ம ஒரு கோடு எழுதுறோம். இந்த கோடு எழுதி அது கம்ப்யூட்டர் அதை கண்டுபிடிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை அவுட்புட்டுக்கு வந்து வேர்ல்டுக்கு வந்து ரிப்பீட் பண்ணுது. வேர்ல்டுக்கு கொடுத்து அது ரிப்பீட் பண்ணுது. ஸோ இதுதான் பேசிக்கலி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ரிக்வயர்மெண்ட். நீங்க அபிஷியலா இப்போ கோடிங் லாங்குவேஜ் கத்துக்க வரதுனால நீங்க நிஜமாவே ஐடி டீமுக்குள்ளேயே வரப்போறீங்க. ஸோ இதை நினைச்சு நம்ம பெருமை தான் பட்டுக்கணும். ஸோ கோடிங் லாங்குவேஜ் என்னன்றதை பார்த்துட்டு கோடிங்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் என்னன்றத சைடு நம்ம பார்த்துட்டோம் ஹை லெவல்ல. அடுத்த சைடுக்கு போகலாம். இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம ஏன் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாவா, .NET, C#, PHP, ஸ்விஃப்ட், டாட், கோட்லின் சொல்லி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். என்ன சார் இந்த லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் சொன்னீங்க, கோட் ஒரு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் போதாதா, எதுக்கு இத்தனை லாங்குவேஜ் சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அங்கதான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம். கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் போதும். ஆனா கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து ஒரு கேம் டெவலப்பிங் பண்ணா அதுக்குன்னு ஸ்பெசிஃபைடான ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கான ஒரு லாங்குவேஜ் பெட்டரா இருக்கும். இப்ப எல்லாமே எல்லாத்தாலையும் பண்ண முடியாதுன்னு கேட்டா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். ஆனா அதுக்கு ப்ரிஃபரபிளா ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அதுதான் இந்த ஸ்லைட்ல நான் கொடுத்துருக்கேன். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா பைத்தான்ல இருந்து லாஸ்ட் டாட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூசேஜுக்காக இருக்கு. பைத்தான் எடுத்துக்கணும் நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணலாம். சின்டாக்ஸ் கிளீனா இருக்கும். ஏஐ மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆட்டோமேஷன், வெப் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே போலதான் இந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன் ஒரு இது. இப்ப நான் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னா நான் கோட்லின் படிப்பேன், இல்லைன்னா டாட் ஃபிளட்டர் படிப்பேன். வெப் அப்ளிகேஷன்ஸ், ஃபிளட்டர் ஆப் டெவலப்மெண்ட், டாட் அதெல்லாம் படிப்பேன் நான். இல்ல வந்து ஒரு iOS ஆப், iOS மேக் ஓஎஸ் அப்ளிகேஷனா ஸ்விஃப்ட் படிப்பேன். இல்ல நான் ஒரு கிளவுட் சர்வீஸ்னா கோலாங் வந்து படிக்கலாம். இல்ல நான் வந்து வேர்ட் பிரஸ் காமர்ஸ் வெப்சைட் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண போறேன்னா PHP வேர்ட் பிரஸ் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அது நிறைய இன்பில்ட் ஃபெசிலிட்டியும் நிறையவே இருக்கும் அதுல. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. ஒரு லாங்குவேஜ் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு ஈக்குவல் ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. ஒரு ரைட் லாங்குவேஜ் எடுத்தோம்னா அந்தந்த வேலைக்கான பர்டிகுலர் திங்ஸ் அது முடிச்சு கொடுக்கும். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லைடு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி ஒரு தடவை நீங்க பாத்துக்கோங்க.
எது எது எந்தெந்த விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹை லெவல் தான். நான் போக போக நிறைய வந்து பார்ப்போம். பட் ஜஸ்ட் ஹை லெவல்ல நான் உங்களுக்கு இதுல காமிச்சிருக்கேன். எது நீங்க படிக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் தான், லாஜிக் புரிஞ்சா எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம கத்துக்கலாம். ஸோ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் கத்துக்கோங்க. எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜாவா சூஸ் பண்ணிக்கிறேன் சார். நான் கோட்லின் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் PHP சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாங்குவேஜ் நீங்க வந்து கம்ப்யூட்டர் காத்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று தேவை. ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு IDEன்னு சொல்லுவாங்க. இதோட அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது நமக்கு கோட் எழுத, டெஸ்ட் பண்ண, எரர்ஸ் செக் பண்ண ஒரு கம்ப்ளீட்டான ஒர்க் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு தான் வந்து சாஃப்ட்வேர்ல ஐடி வந்து கொடுப்பாங்க. நீங்க நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குன்னு கம்பெனிக்குன்னு ஸ்பெசிஃபைட் ஐடி இருக்கும். நீங்க அதில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஐடி டெவலப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ல டெவலப் பண்ணுவாங்க. நம்ம மார்க்கெட்ல நிறைய ஐடி இருக்கு. அது என்னன்றது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்ப ஐடினால என்ன யூஸ் சார்? ஐடி இல்லாமலே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா ஐடி இல்லாம உங்களால ஒரு விஷயத்தை கத்துக்க முடியும். ஆனா ஐடி இல்லனா, இமேஜின் உங்ககிட்ட ஒரு நோட் புக் இருக்கு. ஸ்மார்ட் நோட் புக் இல்ல, நார்மல் நோட் புக் இருக்கு. அதுல நீங்க வந்து ஒரு ஆப்பிள்ன்ற கோட வந்து பிரிண்ட் அடிக்க போறீங்க. அந்த ஆப்பிள்ன்ற கோடு வந்து நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா இல்லையான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தவுட் ஐடியில வந்து கண்டுபிடிக்க முடியாது. நீ நார்மலா மேனுவலா போயிட்டு செக் பண்ணி கூகுள் பண்ணி அதை நம்ம சேஞ்ச் பண்ணி அதுல எரர் செக் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணாதான் அது வந்து கரெக்டா தப்பான்றது நம்மளுக்கு வெப்சைட் டெப்ளாய்மெண்ட்ல தான் தெரியும். இதுவே நீங்க ஐடியில இருந்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட்டான விஷயம் இருக்கு. ஒரு கோட் எடிட்டர் இருக்கும், டீபக் பண்றது இருக்கட்டும், டெர்மினல் இருக்கும், பிளகின்ஸ் இருக்கும், ஸ்மார்ட் சஜஷன் இருக்கும். இன்னும் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏஐ கூட அசிஸ்டண்டா வச்சுக்கலாம். அது நம்ம போக போக பார்க்கலாம். ஒரு ஐடி எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஸ்மார்ட்டா ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொஃபஷனலா எல்லா ஐடி இண்டஸ்ட்ரியிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி இல்லாம ரன் பண்ண மாட்டாங்க. நேட்டிவ் கோடர்ஸ் இருந்தாலும் இப்ப எல்லாருமே ஐடி தான் மைக்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. யாரும் வித்தவுட் ஐடியில டெவலப் பண்றது அவ்வளவா இல்லை. ஸோ ஐடி இஸ் சம்திங் தட் வி கோயிங் டு கம்யூனிகேட் வித் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் கிட்ட நமக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி அது. ஸோ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாப்புலரான ஒரு ஐடி, முன்னாடி நம்ம எவ்வளவு லாங்குவேஜஸ் வந்து பார்த்தோம். இது பாப்புலரான ஒரு ஐடி வந்து எது எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நம்ம VS கோட் எடுத்துக்கிட்டோம், பைஷாம், இன்டெலிஜி, எக்லிப்ஸ், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, விஷுவல் ஸ்டுடியோ, எக்ஸ்கோடுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் டாப்பா யூஸ் பண்ற ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தான். இது வந்து கோட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ற டூல். இது எதனாலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ VS கோட்னா ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பைத்தான் டெவலப்பர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு லைட் வெயிட்டா இருக்கும். இல்ல ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்லயும் இருக்கும், லினக்ஸ்லயும் இருக்கும், மேக் ஓஎஸ்லயும் இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கு. அது பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். எக்ஸ்கோடு மேக்ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கும். அது தவிர்த்து சில சில பல பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்னும் மற்ற ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, எக்லிப்ஸோ, இன்டெலிஜியோ பாத்தீங்கன்னா 3 ஓஎஸ்க்கு காமனா இருக்கும். இது என்னென்ன பிளாட்ஃபார்ம்க்கு இது வந்து மேட்சிங்கா இருக்கும், என்னென்ன ஃபீச்சர் இருக்கும், என்ன யார் யார் யூஸ் பண்ண அது கரெக்டா இருக்கும்ன்றத ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் தான். அதனாலதான் உங்களுக்கு பாஸ் பண்ணி நான் படிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நம்ம இதை பத்தி முழுசா பார்க்கும்போது நானே ஒன்னொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓவர்வியூ போயிடலாம். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு கோடு எழுதுறதுக்கும், எரர் செக் பண்றதுக்கும், டெஸ்ட் பண்றதுக்கும், ரன் பண்றதுக்கும், மேனேஜ் பண்றதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம டேரக்டா GitHubன்னு சொல்லிட்டு இன்டெகிரேட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். இதுவே நார்மலா ஐடி இல்லாம யூஸ் பண்ணா நம்ம ஒன்னொன்னா மேனுவலா போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு கிச்சன் கொடுத்துட்டாங்க. நீ ஏன் ஸ்டவ் எடுக்கணும், நீ ஏன் கேஸ் சிலிண்டர் வைக்கணும், நீ ஏன் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும், நீ ஏன் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றதுக்கு பேர் தான் நான் ஐடி. ஐடி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இருக்கும், உங்களுக்கு தவா இருக்கும், உங்களுக்கு ஸ்டவ் இருக்கும், உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் இருக்கும், ஸ்பைசஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் குக் மட்டும் பண்ணிட்டு நீங்க வந்து சர்வ் பண்ண போறீங்க. ஸோ வித் ஐடிக்கும் வித்தவுட் ஐடிக்கும் இந்த லேமன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா VS கோட் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் மட்டும் படிக்க போறீங்கன்னா பைசாம் எடுத்துக்கலாம். ஜாவா ஃபில், இன்டெலிஜி, எக்லிப்ஸ். ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் சார் நான் போக போறேன் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. C# அண்ட் .NET விஷுவல் ஸ்டுடியோ, iOS எக்ஸ்கோடு. நம்ம இதை பத்தி ஒண்ணு நான் கத்துக்கிட்டு உங்களுக்கு காட்டும் போது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் ஒரு வீடியோவா தெளிவா நான் சொல்றேன். சோ இப்போதைக்கு நம்ம இந்த ஐடி என்னன்றதை நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன ஆஸ் அ பிகினரா இப்ப நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ண போறது ஒரு சிம்பிளான விஷயம் தான். நம்ம VS கோட் அண்ட் பைத்தான்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி காம்போ இது. ஏன்னா லைட் வெயிட்டாவும் இருக்கும்,
நிறைய சப்போர்ட்டும் இருக்கும், பில்டின் டெர்மினல்ஸும் இருக்கும், ஓப்பன் சோர்ஸா நிறைய பிளகின்ஸும் இருக்கும். பைத்தான் ஏன் நம்ம சூஸ் பண்றோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு கோடிங் லாங்குவேஜ்குள்ள வந்து நான் இப்போ டைரக்டா உங்க சி ஷார்ப், சி பிளஸ் பிளஸ் ஆர் ஜாவா, HTML போகலாம். அது பிகினரா நீங்க வரும்போது கோடிங் என்னடா இவ்வளவு கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துரும். ஸோ அதனால நான் பைத்தான் மூலியமாவே ஸ்டார்ட் பண்றேன் உங்களுக்கு. ஏன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ அதனால நான் பைத்தான்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது நான். ஸோ நம்ம விஎஸ் கோட் பிளஸ் பைத்தான் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து பவர்ஃபுல் டூல், ஆட்டோமேஷனுக்கு யூஸ் ஆகும், ஃப்ரீ டூல்ஸ். நம்ம போக போக நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோல விஎஸ் கோட் அண்ட் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது, சிஸ்டம்குள்ள எப்படி வந்து பண்றதுன்றதை நம்ம வந்து பார்ப்போம்.